Poco அவங்களோட X4 GTங்கிற ஸ்மார்ட் போனை வர ஜூன் 23 லான்ச் பண்ண போறாங்க. இந்த ஸ்மார்ட் போன் கேமர்ஸை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ற மாதிரியான கொஞ்சம் அஃபோர்டபுளான பிரைஸ்ல வருது. நிறைய விஷயங்கள் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. சில விஷயங்கள் கொஞ்சம் டவுன்கிரேடாவும் பண்ணிட்டாங்க. இதுவும் வழக்கம் போல ஒரு ரெட்மி ஸ்மார்ட் போனோட ரீபிராண்டட் தான் இங்க எடுத்துட்டு வராங்க. ஆக்சுவலா அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு அது என்ன போன் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. இல்லனா அதையுமே வீடியோல பாத்துறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hello friends, welcome back to DBZ. ரெட்மில லான்ச் ஆன ரெட்மியோட Note 11T Pro அந்த ஸ்மார்ட் போனை தான் இங்க திரும்ப அப்படியே Poco அப்படின்னு எடுத்துட்டு வராங்க. டிசைன்ல பெரிய சேஞ்சஸ் இருக்கான்னு கேட்டா எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. இங்க அந்த வகையில சந்தோஷம் சொல்லலாம். ஏன்னா எப்பயுமே Poco அவங்க ஸ்மார்ட் போனை மாத்தும் போது சில விஷயங்களை பண்ணுவாங்க. அது அந்த அளவுக்கு நல்லாவும் இருந்தது இல்ல. நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். ஆனா இங்க வந்து அதெல்லாம் பண்ணாம ரெட்மில என்ன ஒரு டிசைன் இருந்ததோ அதே தான் இங்கேயுமே இருக்கு. இந்த போன்ல ஒரு பிளசண்டான பேக் வந்து ஒரு கிரேடியன்ட் ஃபினிஷ்லயும் ஒரு 3 கேமரா இருக்கக்கூடிய செட்டப்ல தான் இங்க ஸ்மார்ட் போன் வருது. இங்க போனோட ஆக்சுவல் வெயிட் 200 கிராம் வரைக்கும் வருது. திக்னஸ் அப்படின்னு வரும்போது 8.9 mm திக்னஸோட தான் ஸ்மார்ட் போன் வருது. திக்னஸும் ஜாஸ்தி தான். பொதுவா வந்து இதோட போனோட விஷயங்களும் அதிகமாக தான் இருந்தது. ஏன்னா நிறைய விஷயங்களை போன்ல கொடுத்துருக்காங்க. இங்க இந்த போனோட டிசைன் செட்டப்ல 3.5 ஆடியோ ஜாக் இல்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்னு வரும்போது போனோட ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. செட்டப் வந்து ரியல் மோஷன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல கூடிய டிஸ்பிளே போர்ஷன் அப்படின்னு வந்தோம் அப்படின்னா இங்க நமக்கு ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஓவரால் செட்டப் டிசைன் பார்க்கறதுக்கு லுக் வைஸ்ல நல்லாவே இருந்தது அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனா டிஸ்பிளேல ஒரே ஒரு டவுன் கிரேட் இங்க இருக்கக்கூடியது LCD டிஸ்பிளே அப்படிங்கிறது தான். அதுதான் கொஞ்சம் இடிச்சது. ரெட்மி Note 11T Pro அப்படியே தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளே சேஞ்சஸும் கிடையாது. இங்க நமக்கு 144 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் ஸ்கிரீன்ல இருந்தாலும் இது ஒரு LCD டிஸ்பிளே அப்படிங்கும் போது அமலட் அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லையோ அப்படின்னு தோண வச்சதுன்னு தான் சொல்லணும். ரெட்மி Note 11T பத்தி பேசும்போதே அதை தான் சொல்லியிருந்தேன் நானே. Note 11T Pro பத்தி பேசும்போது இங்கேயுமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருந்தது. அந்த ஒரு டிஸ்பிளேல 144 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கனால வீடியோ பார்க்கும்போதும் கேமிங் விளையாடும் ரெஸ்பான்ஸும் நல்லாவே இருந்தாலும் அமலட் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் தோணுச்சு. ஓவரால்ல நல்லாவே கொடுத்துருந்தாங்க. HDR10+க்கான சப்போர்ட் இங்க ஸ்கிரீன்ல இருக்கு. அது போக டால்பி விஷன் சப்போர்ட்ஸும் இருக்கு. சவுண்டுக்கெல்லாம் வந்து பஞ்சம் இருக்காது. வழக்கம் போல அந்த கேமிங் மென்ஷனா வரும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை டீடைல்ஸ் கரெக்டா தான் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் ஓகேவா தான் இருந்தது. இங்க டிஸ்பிளே இன்டோர் அவுட்டோர் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போதும் 850 இன்ச் வரைக்குமான பீக் பிரைட்னஸ் லெவல் கொடுத்துருக்கனால அந்த அளவுக்கு பெரிய ஒரு குறை கிடையாது டிஸ்பிளேஸ்ல. அது அளவுக்கு ஓகே தான். இருந்தாலும் அமலட் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. இந்த போன்ல இந்த கேமரா செட்டப் அப்படின்னு வந்தோம்னா பெருசா ஒன்றும் இல்லைங்க. எப்பயும் போலதான் இங்க இருக்கக்கூடிய கேமரா செட்டப் 64:8:2 அப்படிதான். இதை பத்தி என்ன பெருசா பேசுறது, எப்பயுமே இருக்கக்கூடிய அந்த செட்டப் தானே. 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி, 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் அண்ட் 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ செட்டப் இதை தான் கொடுத்துருந்தாங்க. பெரிய சேஞ்சஸ் இல்ல. ரெட்மில இருந்தது அப்படியே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. பெரிய எந்த ஒரு சேஞ்சஸும் கொடுக்கல. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல கூடிய செல்ஃபி போர்ஷன் அப்படின்னு வந்தோம்னா இங்க 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கொடுத்துருக்காங்க. ஆனா பேக் கேமரால வீடியோஸ் எடுக்க முடியாது போது அவுட்புட் வந்து 4K வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியுங்கிற ஒரு கேப்பபிலிட்டியும் தந்திருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமா இருந்தது. இங்க நமக்கு பேட்டரிஸ் அப்படின்னு வரும்போது போன் வெயிட்டா இருந்ததுக்கு காரணம் கூட இதுதான். இங்க பேட்டரி 5020 mAhக்கான பேட்டரி தராங்க. அதை சார்ஜ் பண்றதுக்கு 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் நமக்கு பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. இது ஒரு நல்ல விஷயமா தான் இருந்தது. என்ன 67 வாட்ஸ் தானா, போக்கோல இன்னும் அதிகமா எதிர்பார்த்தோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா பிரைஸ் கட்டிங்காக இருந்தாலும் 67 வாட்ஸ்ங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துல உங்க போன் ஃபுல்லாவே சார்ஜ் ஆயிரும் அப்படிங்கும் போல இது ஒரு நல்ல ஆப்ஷனாவே இருந்தது. இங்க நமக்கு போன்ல மெயினான பார்ட் இதோட பர்ஃபார்மன்ஸ். கேமிங் ஸ்மார்ட் போன் சொல்லிட்டோம். ஏற்கனவே ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு தெரிஞ்சிருந்தாலும் ஏன்னா இன்னொருக்காவும் சொல்றேன், இங்க டைமென்சிட்டியோட 8100 சிப்செட் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் வேற லெவலான பர்ஃபார்மன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற அளவுக்கான ஒரு ப்ராசஸர் இங்க இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. பொதுவா போன டைம் அவங்க வந்து எக்ஸ் சீரிஸ் கொண்டு வரும்போது அதை டைமென்சிட்டியோட 1200 கொடுத்துருந்தாங்க. அது என்னதான் இருந்தாலும் நிறைய பேருக்கு நமக்கு OnePlusஓட போன் வெடிக்கிற சம்பவம்லாம் நிறைய பார்த்தனால அந்த ப்ராசஸர் மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாம என்னப்பா அதை கொடுத்துருக்காங்க இருந்தது. ஆனா இந்த டைம் கொடுத்துருக்கூடியது ஒரு ஒர்த்தான சிப்செட்டா தான் இருந்தது. டைமென்சிட்டியோட 8100 அப்படிங்கிறது பர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல கேமிங்க்கு அல்ட்ரா லெவலான பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபீல் பண்ண வைக்கும் அப்படிங்கிறத உண்மை. நல்ல ஒரு ரெஸ்பான்சிவ் கேமிங் ப்ராசஸர் தான் அது. இங்க நமக்கு ஜிபியூன்னு வரும்போது மாலி G610 அண்ட் MC6ஓட இது பர்ஃபார்ம் பண்ணுது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல நல்ல ஒரு எக்ஸ்ட்ரீமான பர்ஃபார்மன்ஸை கேமர்ஸ் என்ன எதிர்பார்ப்போமோ அதை இங்க சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருந்தது ஒரு நல்ல விஷயமா இருந்தது. இங்க எக்ஸ்பெஷலி இந்த போன்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த கேமிங் ட்ரிகர்ஸ் அதுதான் மெயின். கேம்ஸ் விளையாடுறவங்களுக்கு நல்லா இனிமே ஆப்டிமைஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. போன் இந்த திக்னஸ் அண்ட் வெயிட் அதிகமாக இருக்க காரணம் அது போக இங்க வேப்பர் சாம்பிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால போனோட அந்த ஹீட்டிங் இஷ்யூஸை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாகவும் இருந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓவரால் இங்க செட்டப்ஸ் இதுதான். இந்த போனோட ஆக்சுவல் பிரைஸ் என்ன இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லிடலாம். ரொம்ப கஷ்டம் இல்லை. வேரியன்ஸ்னு பார்த்தோம்னா இங்க நமக்கு 8 அண்ட் 128, 12 256 மாதிரியான 2 வேரியன்ஸ் அவைலபிலிட்டி இருக்கலாம். ஏன்னா ரெட்மி Note 11T Proலயும் அதே தான் இருந்தது. ரேம் டைப்னு வரும்போது LPDDR5Xக்கான ரேம் டைப்பும் UFSக்கான 3.1
ஸ்டோரேஜ் டைப்போட தான் இங்க வரும். இந்த பிரைசிங் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும்போதுல குறைஞ்சபட்சம் 35,000 ரூபாய் இருக்கும் அப்படிங்கறதா வந்து எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ஏன்னா Note 11T Proவோட பிரைஸும் அதான். 800 128 GB வரும்போதுல ஒரு 35,000 to 36,000 அதுக்கு மேல போகும்போது 37,000 வரைக்கும் இந்த ஸ்மார்ட் போன் போறது அதிக வகை அப்படிங்கறது தான் தோணுச்சு. பிரைஸ் ரொம்ப அதிகமா இருக்கோ, ஆனா எக்ஸ்பெக்டட் பிரைஸ் இதுவா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா Note 11T Pro ஏற்கனவே வந்த ஸ்மார்ட் போனை தானே திரும்ப பேரை மட்டும் மாத்தி கொண்டு வந்திருக்காங்க. பெருசா என்ன சேஞ்ச் இருக்க போகுது அப்படிங்கறதா. இங்க போன் வரும்போதுல அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 12ல MIUI 13ல தான் ரன் ஆகுது. ஓவரால் அந்த ஸ்கின்னுமே பார்க்க நல்லா தான் இருக்கும். போக்கோவோட UI இல்ல, ஆனாலுமே சில போன்ஸ்ல இப்ப போக்கோ அந்த பக்ஸ் எல்லாம் வந்து நிறைய வருது அப்படிங்கிற மாதிரிலாம் சில அப்படியே டாக் எல்லாம் காதுல விழுந்தது. ஓவரால் இதெல்லாம் சரி பண்ணி இந்த ஸ்மார்ட் போனை கொஞ்சம் பிரீமியம் செக்மெண்டா இருக்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த பிரைசிங் தான் அந்த ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு வரப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பெசிபிகேஷன்ஸ் இப்போதைக்கு அஃபிகலா தெரிய வந்துச்சு, அதனால சொல்றோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.